பினாங்கில் உள்ள பத்துகாவான் பண்டார் காசியா சுங்கச்சாவடி அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு டொயோட்டா வியோஸ் காருக்குள் 43 வயது மதிக்கத்தக்க ஆடவர் ஒருவர் உயிரற்ற நிலையில் நேற்று மாலை கண்டெடுக்கப்பட்டார். இதனிடையே மாலை 4:10 மணிக்கு காருக்குள்ளே ஒரு ஓட்டுநர் மயக்கமடைந்த நிலையில் இருப்பதாக உள்ளூர் போலீசார் பினாங்கு தீயணைப்பு மீட்பு இலாக்காவிற்கு தகவல் கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து பினாங்கு தீயணைப்பு மீட்பு இலாக்கா நடவடிக்கை உதவி இயக்குநர் ஜான் சகுன் பிரான்சிஸ் தலைமையில் 5 தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக விரைந்து சிறப்பு உபகரணங்களை பயன்படுத்தி பூட்டப்பட்டிருந்த வாகனத்தை மிகுந்த கவனத்துடன் திறந்தனர். அது மட்டுமின்றி மருத்துவ பணியாளர்கள் பாதிக்கப்பட்டவர் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டதாக அறிவித்ததைத் தொடர்ந்து அவரது உடல் விசாரணைக்காக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் மீட்பு நடவடிக்கை மாலை 6:16 மணியளவில் நிறைவடைந்துள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.